சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஓட்டு கன்ஃபார்மாக நம்மளது டிவிக்கு வேணும். வீழ்ந்து ஆட்சி மாறினா தான் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாம் பேசுகிறாங்க, 4 வார்த்தை நிம்மதி கொடுக்குறாங்க. ஓட்டு வாங்கினவொடனே அவங்கவுங்க வேலை பார்த்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏமாற்றம் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த அண்ணன் நிச்சயமா வருவார். எலெக்ஷன்ல கன்ஃபார்மா அவர் தான் ஜெயிப்பார். எங்க எல்லா ஓட்டும் அவருக்கு மட்டும் தான். 2024 கன்ஃபார்மா ஓட்டு நம்ம விஜய்க்கு தான். விஜய்ன்றது ஒரு நடிகனா தாண்டி அரசியல்வாதியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லாருமே நல்லது பண்ணுறதுக்காக தான் இறங்கி வந்திருக்காங்க. அவங்க சொத்து சேர்க்காதது இல்லை. ஃப்ரண்ட்டில் அங்கே வேனை கிட்ட உட்காந்து தளபதி ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஒரு மாதிரி ஒரு எமோஷன் ஆயிடுச்சு, ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், 2026 உங்கள் சீட்டை நாங்கள் காலி பண்ணுறோம். வேறு யாரும் காலி பண்ண மாட்டாங்க, நாங்கள் தான் காலி பண்ணுறோம். நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா கேவலமான ஒரு எப்படி சொல்ற ஒரு சீப்பான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல. நாங்கள் அரசியல் பண்ணுறோம், அதை பார்த்து கற்றுக்கோங்க. டிஎம்கே இப்போ 5000 ரூபாய் கொடுத்தாரு. அது எதுக்கு கொடுத்தாரு? மக்களுக்கு எதுக்கு கொடுத்தாரு? விஜய் எங்களுக்கு எந்த பணமும் கொடுத்தோ எந்த லஞ்சமும் கொடுத்தோ நாங்கள் வரல. வாலண்டரியா நாங்களே தான் வந்தோம். அவர் 10 விசா எங்களுக்கு கொடுக்கல. கரூர்ல நடந்த 47 பேருக்கு இறந்துட்டாங்க சொன்னாங்க. விஜயா காரணம் அது. ஏன் வேலூர்ல இன்னைக்கு மீட்டிங் வச்சாங்களே, ஏன் சாவல? வேதநாயகனா பயம் மாதிரி எப்படி, தளபதி விஜய்னா பயம். இப்போ கூட்டுறாங்களே, கோட்ரு கோய் பிரியாணி கூட்டமா இந்த கூட்டம். எங்கள் அண்ணன் ஒரே ஒருத்தர் இதோ அழகாக இருப்பாருங்க. எங்கள் அண்ணனை சொல்கிறாங்க பேக்கு பசங்க நடிகரான்றாங்க. எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வந்துட்டாரு. அவனுங்க தான் நடிகராக மாட்டுறாங்க. போடுற பேண்ட்லேருந்து சட்டை வரைக்கும் எங்கள் அண்ணன் மேட்ச் பண்ணுறாங்க அவனுங்க. நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படினா, நான் டிவிக்காக வந்தேன்னா, ஆனால் ஸ்பீச் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி நீட்டுவான்னு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த ஆட்சியில் மாறணும். ஓட்டு கன்ஃபார்மாக நம்மளது டிவிக்கு வேணும். வீழ்ந்து ஆட்சி மாறினா தான் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். ஆனால் நம்ம வாணியம்படி பொறுத்த வரைக்கும் நீட்டுவான் கேட்டு ஒழுங்காக இல்லைன்னா, எல்லாம் ஆட்சியில் வரும்போது தான் ஓட்டு கேட்கும்போது தான் அந்த நீட்டுவான் கேட்டை பற்றி எடுக்கிறாங்க. எல்லாம் பேசுகிறாங்க, 4 வார்த்தை நிம்மதி கொடுக்குறாங்க. ஓட்டு வாங்கினவொடனே அவங்கவுங்க வேலை பார்த்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏமாற்றம் தான் நம்மளுக்கு கிடைக்குது. எந்த ஆட்சியிலும் அந்த மாதிரி தான் ஏமாற்றம் கிடைக்குது. தயவுசெய்து இந்த ஆட்சியிலனாவது எங்களுக்கு தயவுசெய்து இந்த வெற்றி கழகத்தில்னாவது நம்ம இந்த ஆட்சியில் தயவுசெய்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜயை நான் பார்க்க வந்தேண்ணா, தளபதி ரசிகர்ண்ணா. துல்லாத மனம் துல்லம் படத்துலேருந்து ரசிகர்ண்ணா. நான் அந்த காலத்துலேருந்து நம்ம தீவிர ரசிகர்ண்ணா. ரொம்ப ஜனம் பார்க்க மாட்டோம், பயந்துட்டோம். ஏன்னா இங்கே ஜென்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. லேடிஸ்க்கு விடுவாங்களா இல்லையான்னு ரொம்ப பயந்துட்டோம். ஆனால் விஜய நேராக பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஜனம் கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் பூந்து விஜயை பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் பார்த்தது இப்பதான் நேரா பாக்குறேன். நேர்ல பாப்பா கூட இல்ல. ஆனா லேடிஸ்க்குன்னு தனியா ஒதுக்கி வச்சாரு அந்த அண்ணன் நிச்சயமா வருவாரு. எலெக்ஷன்ல கன்ஃபார்மா அவர் தான் ஜெயிப்பாரு. எங்க எல்லா ஓட்டும் அவருக்கு மட்டும் தான். 2024 கன்ஃபார்மா ஓட்டு நம்ம விஜய்க்கு தான். நாங்க விஜய் பார்ப்போம்னு ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்கிறோம். நாங்கள்லாம் உள்ளவே விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் பாஸ் இருந்ததா விடுவாங்கன்னு. பொதுமக்கள் இப்படி தடை போட்டு நாங்கள்லாம் எப்படி பார்க்குறது? அப்புறமா நாங்களும் பார்க்கணும். விஜய்ன்றது ஒரு நடிகனா தாண்டி அரசியல்வாதியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லாருமே நல்லது பண்ணுறதுக்காக தான் இறங்கி வந்திருக்காங்க. அவங்க சொத்து சேர்க்காதது இல்லை. திடீர்னு அந்த தடை இந்த தடை நீட்டு விஜய்க்கு மேலே 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 ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்ஸாக ஆகிட்டே போயிருக்கு. டிவி கேக்கு நிறைய வாக்காளர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. டிவி கேக்கு ரொம்ப முக்கியங்க. எங்களுக்கு நிஜமாலே பாசே இல்லாமல் தான் வந்தோம். ஆனால் எங்களை நல்லா ஃபுல்லாக சேர்த்து நல்லா தான் பண்ணாங்க. சேஃப்டியாக உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஒருத்தரும் நீங்கள் இங்கே போகாதீங்க, அங்கே போய் நில்லுங்க, எங்கள் ஜென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே தண்ணி வேணுமா எல்லாருமே கேட்டு எங்களை உள்ளே கூட்டு போய் நிற்க வச்சாங்க. லேடிஸ் நாங்கள் ரொம்ப சேஃபாக இருந்து பார்த்தோம். எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது எனக்கு இங்கே இந்த மாநாட்டில். நான் இங்கே விடுவாங்களா என்னன்னு டவுட்டில் தான் வந்தேன். ஆனால் எப்படியோ எங்கள் நிர்வாகி வெளியே இருந்து எனக்கு பாஸ் கூட இல்லை. அவர் தான் பாஸ் கொடுத்து உள்ளே அனுப்பி நான் உள்ளே போனேன். ஃப்ரண்ட்டில் அங்கே வேனை கிட்ட உட்காந்து தளபதி ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஒரு மாதிரி ஒரு எமோஷன் ஆயிடுச்சு, ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அவரை நேரில் பார்த்தது. விஜய் சார் நடுவில் கொஞ்சம் எமோஷன் ஆகி பேசினார்ல, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது பார்க்கும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் எமோஷனாக தான் இருந்துச்சு. பட் அவர் எமோஷன் ஆகி பேசிட்டார். சரி, எங்கேயும் பார்க்க வாய்ப்பு இல்லை.
ஏன்னா எல்லா இடத்துலையும் வெயில் அந்த மாதிரி பொதுமக்கள் கூட்டம் அப்படி. ஏன்னா அந்த டைமில் வந்து நல்லா க்ரௌடு ஓவர் ஆகிடும். இது வெறும் பாஸ் மட்டும் தானே, சரி பாஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு எப்படின்னா வந்துடலாம் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இல்லை, இதுக்கப்புறம் நான் வர மாட்டேன். இப்போ பாதுகாப்புலாம் நல்லா கொடுத்தாங்க. என்னை சுற்றி ஃபுல்லாக போலீஸு பவுன்சர்ஸு சுற்றி நின்னாங்க, யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படின்ட்டு. நான் மட்டும் தனியாக ஃப்ரண்ட்டில் போய் நின்று இருந்தேன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லைண்ணா, அவ்வளோ சந்தோஷம். நாங்கள்லாம் வந்து 3 நாளாக வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் ப்ராசஸில் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு வந்து போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாலண்டியர் பாஸ் தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கோசம் தான் நாங்கள் அதுக்கே வந்து போராட்டிருந்தோம். ஏதோ காட் கிரேஸில் வந்து எங்களுக்கு விஐபி பாஸே கிடச்சிச்சு, ஓகேங்களா. அதில் வந்து எங்களுக்கு கிட்டேருந்து பார்க்குற மாரி எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சது இதெல்லாம் நடந்துச்சே அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை, அவர் நிறைய விஷயம் சொன்னார்ல, என்னை வந்து மக்களை சந்திக்க விட மாட்டாங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னா கிராமத்துக்கு எல்லாரையும் வந்து நேரில் பார்க்குறேன்னு சொன்னார். எப்படி வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் இப்போ இங்கே வந்து எவ்வளோ கூட்டம் வருதுன்னா, இப்போ ஒரு கிராமத்துக்கும் வந்தால் அது இன்னும் நல்லாயிருக்கும்ல. எல்லாருனாலையும் பார்க்க முடியும். இப்போ சில பேர் நாளை மட்டும் தான் பார்க்க முடியுதா, பாஸ் இருக்கவங்க மட்டும் தான் பார்க்க முடியுதுன்னா, ஒரு கிராமத்துக்கும் வந்தால் எல்லாம் வந்து மீட் பண்ணி எல்லாருக்கும் பார்க்கணும் அப்படின்னு இருக்கும்ல எங்கள் அண்ணனை. அதனால் எல்லாருக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் ஆசைப்படுறீங்க, ஆனால் போகும்போது அவர் சொல்லிட்டு போனால, தயவு செஞ்சு யாரும் பின்னாடி. அவர் ஏன் சொல்கிறாருன்னா, எதுனா வண்டி கீழே விழுந்து எதனா இன்ஜுரி ஆச்சுன்னா எல்லாம் கஷ்டம் தானே, அவருக்கு தானே கஷ்டம் அது. இப்போ ஏற்கனவே வந்து அவருக்கு கெட்ட பேர் எவ்வளோ போயிட்டுருக்கு, எதனா ஒரு கெட்ட விஷயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா பாவம் எல்லாருக்கும், அவருக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். அதனால தான் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். கடவுள் தரிசனம்பா, எங்களோட பிறவி பயன்பா. ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜயை பார்க்குறேன்பா. நான் எனக்கு நினைவு தெரிஞ்சனால நான் விஜய் ஃபேனு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஃபேனாக இருக்கிறத விட இப்போ தொண்டராக இருந்து அவரை வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். எல்லாமே சூப்பர்ப்பா. இல்லை, பேசும்போது இன்னைக்கு கண்களுக்கு எல்லாம் பேசினார் இல்லையா, மக்கள் கூட எனக்கு வந்து ரொம்ப இணக்கமாக இருக்குன்ற. அவரை பார்க்கும்போது எங்களுக்கே அப்படி தான் வந்துச்சு. பதட்டம் வேற ஒரு பக்கம். நம்மளுக்காக அவர் இவ்வளோ அவர் வந்து இப்படி வரணும்னு அவசியமே கிடையாது. அவருக்கு அவர் பண்ண எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. அவர் பயோடேட்டாலாம் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவோ இருக்குது. அது வந்து அவர் இது வரைக்கும் தெரிஞ்சு பண்ணது கிடையாது. இப்போ தெரிஞ்சு எல்லாருக்குமே நல்லது கிடைக்கணுன்றதுக்காக இறங்கி வந்து வேலை செய்கிறாரு. அடிப்படை மக்கள் வந்து இது வரைக்கும் வந்து அவர் வேலை செய்யணும் அவருக்கு அவசியமே கிடையாது. ஆனால் வந்திருக்கிறாருன்னா அது நம்மளுக்காக தான். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், எந்த ஒரு விஷயத்துக்குமே லஞ்சம் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. அவரை வரவேற்கணும். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி சொல்கிறது, ஒரு பூஸ்டர் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ எனர்ஜிக்காக அவ்வளோ பேசணும், அவ்வளோ பேசிட்டாரு. யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க நல்லா கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஏமாற போகிறதும் கிடையாது, ஏமாறவும் மாட்டோம். அவருக்கு மட்டும் தான் ஓட் போடுவோம் கண்டிப்பாக. ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்று ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் போட்டி. தளபதி அவருக்கும் உங்களுக்கு மட்டும் தான் போட்டி. கண்டிப்பாக சொல்கிறேன், 2026 உங்கள் சீட்டை நாங்கள் காலி பண்ணுறோம். வேறு யாரும் காலி பண்ண மாட்டாங்க, நாங்கள் தான் காலி பண்ணுறோம். நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா கேவலமான ஒரு எப்படி சொல்ல, ஒரு சீப்பான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து அரசியல் பண்ணுறோம், அதை பார்த்து கற்றுக்கோங்க. இதை விட வேறு எதுவும் சொல்லவும் மாட்டேன். மக்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு. எந்த விதத்துலையும் எந்த மக்களுக்கும் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வரல, எந்த ஒரு குறையும் இல்லை. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எல்லாம் சம உரிமையாக தான் கொடுத்தாங்க. எங்களுக்குள்ளே நாங்கள் யாருமே அடிச்சுக்கல, எல்லாமே ஒற்றுமையாக கரெக்டான பாதையை கொடுத்தாங்க. கரெக்டான பாதையில் வந்து நாங்கள் சரியான முறையில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் வெளியே போகிறோம். விஜய் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சரியான வார்த்தைகள். இந்த டிஎம்கே வந்து இப்போ 5000 ரூபாய் கொடுத்தாரு. அது எதுக்கு கொடுத்தாரு? மக்களுக்கு எதுக்கு கொடுத்தாரு? அறிக்கை இடாத நீ எதுக்கு ஒரே நாளில் ஒரே காத்தால தூங்கி எழுந்த உடனே 5000 போட்டுக்கிறாங்கன்றாங்க. அவர் பணத்தை எங்களுக்கு கொடுக்கல. எங்கள் பணம், வீட்டு வரி, கரண்ட் பில்லு, டாக்ஸி வரி, இதெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அந்த பணத்தில் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. எங்களுக்கு இப்போ வாலண்டரியாக கூட பாருங்கள், விஜய் வந்து எங்களுக்கு எந்த பணமும் கொடுத்தோ எந்த லஞ்சமும் கொடுத்தோ நாங்கள் வரல. வாலண்டரியாக நாங்களே தான் வந்தோம். அவர் 10 பைசா எங்களுக்கு கொடுக்கல. விஜய் ரசிகரோ சரி, விஜய் வந்து எங்களுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி அண்ணன் மாதிரி நாங்கள் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போகிறோம். ஆமாம், கரெக்டு தானே. கரூரில் நடந்த 47 பேருக்கு இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. விஜயா காரணம் அது. ஏன் வேலூரில் இன்னைக்கு மீட்டிங் வச்சாங்களே, ஏன் சாவல? நல்லா தானே போச்சு. ஏன் அவர் மேலே வீணான பழியை போட்டிங்க? ஏன்னா அவர் கட்சிக்கு வரக்கூடாது, அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே பழி போட்டாங்க. விஜய்க்கோ பொதுமக்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே கிடையாது.
அவர் என்ன சொல்றாரு அதை அப்படியே கரெக்டா நாங்க செய்யறோம், அதே ஃபாலோ பண்றோம் நாங்க. ப்ரோ எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ப்ரோ. தளபதி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வேலூருக்கு வந்திருக்காரு. அதுவும் தளபதி எங்க அரசியல் மாற்றத்துக்காக எங்க வேலூருக்காக வந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாமே தளபதிக்காக தான். இதுக்கப்புறம் 2026 கன்ஃபார்ம் அவர் தான் எங்கள் சிஎம். அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்துமும் கிடையாது. இல்லை எல்லா கூட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள தான் போட்டின்றாங்க சொல்கிறாருல்ல ப்ரோ. மக்கள் கூட்டணி ப்ரோ, எங்களுது தனித்தான் இருந்தாலும் மக்களோட கூட்டணி நிற்கிறார் ப்ரோ. அதான் ப்ரோ எங்கள் தளபதியோட பிளாஸ்ட்டு. அவர் தனியாக வந்தாலும் சரி தரமாக நிற்கிறாரு. அதுதான் எங்கள் தளபதி. மக்களை சந்திக்க விட மாட்டாங்க, ரொம்ப எமோஷனாக பேசினார் ப்ரோ. அது மற்றவங்களுக்கான பயம் ப்ரோ. ஆனால் எங்கள் தளபதி மக்களுக்காக எவ்வளோ பாசமாக இருக்கார் பாருங்க ப்ரோ. அவர் உண்மையான அன்போடு இருக்கார். மக்களுக்கும் தளபதிக்கும் இருக்க எமோஷனலே வேறு. அதனால தான் அவர் ரொம்ப எமோஷனலாகவே பேசினார். அவ்வளோ இப்போ மற்ற கட்சிக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களா, மாநாடு நடத்துறாங்க, எல்லா பர்மிஷன் கொடுக்குறாங்க, டிவி கேட்க மட்டும் ஏன் கொடுக்க மாட்டாங்க? தளபதியோட பயம் ப்ரோ. தளபதின்ற பயம். வேதநாயகனா பயம் மாதிரி எப்படி, தளபதி விஜய்னா பயம் இப்போ. அதனால தான் 2026 கண்டிப்பாக ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ. எங்கள் ஓட்டு எல்லாமே விசிலுக்கு தான் ப்ரோ. தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மக்களுக்குமே விசில், ஒரே விசில் தளபதியோட விசில் தான். டிவிக்கே விசில் ப்ரோ. எனக்குலாம் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ பக்கத்தில் இந்த ஒரு டிஷர்ட் என்னை காப்பாற்றிச்சு, உள்ளே வரைக்கும் நிற்க வச்சிச்சு ப்ரோ. சீரியஸாக நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ இங்கே உள்ளே அனுப்ப மாட்டேன் நான். எவ்வளோ தடை தாண்டி உள்ளே போய் நின்று பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி பூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. புல்லு அடிக்குது அப்படியே ஒரு மாதிரி முடியல. எனக்கு வெறியா வருது ப்ரோ. என்னோ நினச்சின்னு உள்ளே போனேன். எங்கள் அண்ணனை கிட்ட பார்ப்போன்னு நினச்சே பார்க்கல. கிட்ட பார்த்து அவ்வளோதான். இது இனி ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. அது கூட்டுறாங்களே கோட்டர் கோய் பிரியாணி கூட்டுற கூட்டமாக இந்த கூட்டம். எங்கள் அண்ணன் ஒரே ஒருத்தர் இதோ அழகாக இருப்பாருங்க. இதுக்கோசரம் நேற்று நான் காத்தால 10 மணிலேருந்து நைட்டு 3 மணி வரைக்கும் வந்து இது வாங்கினேன். இது ஒன்று வாங்கினேன். அதுதான் ப்ரோ நான் போல. இல்லை நான் இப்பயே வண்டி எடுத்துன்னு போயிட்டு இருப்பேன். அது ஒரே அது ஒரு சில பேர் இருக்காங்க ப்ரோ. ஆனால் மொத்த பேர் அப்படி கிடையாது, இருக்காங்க எல்லாருமே. அவர் ஒரு வாட்டினா கண்ணால பாத்துற மாட்டோமா, அந்த ஒரு ஏக்கம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். படத்துல மட்டும் பாத்துருக்கோம். நம்ம ஊருக்கிட்டே வந்துக்கிறாங்க, விடுவாங்களா இல்லையா? ஜென்ஸ் நிறைய, லேடிஸ் கூட இருக்குது. உறுப்பினர் கார்டு மொத்தமாக என் ஃபேமிலி மட்டும் 40 ஓட்டு இருக்குதுண்ணா. 40 ஓட்டு எங்கள் அம்மாவே சொல்கிறேன், விஜய்க்கு போடலாம். இதான் இந்த ஆட்சியில் முன்ன எப்படி இருந்தோ இப்போ எப்படி இருக்கும், கொஞ்சம் மாறல. இப்போனா கொஞ்சம் மாறும். விஜய் வரட்டும், விஜய் புதுசாக தரலாமே. அது நம்ம உண்மையா சொல்றோம். இந்த 2026 ஃபர்ஸ்ட் ஓட் எங்களது விஜய்க்கு தான். எல்லாம் சொல்றாங்க. எங்க அண்ணனை சொல்றாங்க பேக்கு பசங்க நடிகரான்றாங்க. எங்க அண்ணன் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவனுங்க தான் நடிகரா மாட்டுறாங்க. போடுற பேண்ட்ல இருந்து சட்டை வரைக்கும் எங்க அண்ணன் மேட்ச் பண்றாங்க. அவனுங்க ஒரு கொடுங்க முடியாது. நாங்க தான் 2026 எங்க ரத்தம் சதத்துல இருக்காங்க. எம்ஜிஆர் வந்து இவர்தான் ப்ரோ. எங்க அண்ணன் வந்து எங்க ரத்தம் சதையா இருக்காங்க. அவங்கள எப்படியும் நாங்க விடுவோம், அவங்கள எல்லாம் விட மாட்டோம். எப்பயுமே அவரை நாங்க தூக்கி தான் வைப்போமே தவிர கீழே இறக்கி விட மாட்டோம். எங்க அண்ணன் வந்து எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, அதை கண்டிப்பா காப்பாத்துவோம். சொல்லியிருக்கிறாங்க, நிறைய விஷயம் வந்து செஞ்சது கிடையாது. அடிப்படை மக்களுக்கு எதுவுமே கரெக்டாக போய் சேர்ந்தது கிடையாது. இப்போ அவர் வந்ததுலேருந்து பாருங்கள், அரசியல்லாம் ஒரு வயசானவங்க ஒரு பெரியவங்க இந்த மாதிரி தான் வந்திருக்குது. ஆனால் இப்போது யங்டர்ஸ்க்கு, அதாவது இளைஞர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு ஒரு அரசியல்னா என்ன அப்படின்றத அவர் எல்லாருக்குமே காட்டியிருக்கிறாரு. எல்லாமே எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குது. எங்களுக்கே ஒன்றும் தெரியாது, போவோம் ஓட் போடுவோம் வந்துடுவோம். இப்போ அதுக்கான முக்கியத்துவம் என்னன்றதே எங்கள் தளபதியால் தாங்க எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் 2 பேருக்குள்ள தான் போட்டின்னு சொல்றாரு. எல்லா கூட்டத்திலயும் அதை பத்தி பேசுறாங்க. ஆமாம், அதாவது 2 பேருக்குள்ள போட்டினா இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க தான். அவங்கள மட்டும் தான் நம்மளால எதிர்க்க முடியும். ஆட்சியிலே இல்லாதவங்களெல்லாம் வந்து பேசணும், அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைப்பா. அப்படிதான். பெண்கள் பாதுகாப்பு எல்லா கூட்டத்திலயும் அதை பத்தி பேசுறாங்க. ஆமா, பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பா முக்கியத்துவம் தான்பா. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதனால பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பா தேவை, எங்களுக்கு தேவை. அதனால தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். கரூர் சம்பத்தை வச்சு சொன்னார். எனக்கு இது பிடிக்கவே கிடையாது. இந்த அரசு இவங்கள பார்த்தா இவங்க இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்களான்ற மாதிரி இருக்குது. ஒன்னே ஒன்று தான், விக்கிரவாண்டியில் அவ்வளோ பெரிய மாநாடு, அதில் போகாத உயிர் எப்படி கரூரில் மட்டும் போகும்? எனக்கு புரியவே இல்லை. கரூரையும் விக்கிரவாண்டியும் கம்பேர் பண்ணால் கரூரில் தான் மக்கள் கம்மி. அதில் மட்டும் எப்படி போவோம்? விக்கிரவாண்டியில் போவே கிடையாது. அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொரு உயிரும் அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்னும் சொல்ல போனால் எங்கள் கூட பிறந்த அண்ணன், சரியா, எங்கள் கூட பிறந்தானே எங்களை எப்படி விட்டுருவார்? அதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் நல்லா பண்ணுவார். கண்டிப்பாக எங்கள் நம்பிக்கை காப்பாற்றுவார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி எல்லாம் ஒரே பெண்கள் பாதுகாப்புக்கு தானே இங்கே வந்து பார்க்க சொல்லுங்க. எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்கிறோம், முன்னுரிமை யாருக்கு கொடுத்துருக்காங்க? பெண்ணுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அவங்க கற்றுக்க சொல்லுங்கள். சீரியஸாக அவங்க கற்றுக்கினாலே ஒழுங்காக இருக்கலாம். பட் அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஒன்று சொல்லுவாங்க, ஒன்றும் ஆட்டிடியூடாக இருக்காங்க, அவ்வளோதான்.
வேற எதுவும் கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக அண்ணா எங்களுக்கோசரம் எந்த கட்சியிலையாச்சும் எந்த அரசியல்காராச்சும் ஒரு பெண்ணுக்கோசரம் ஒரு கதவை பற்றி யாரும் பேசினதே கிடையாது. ஆனால் அண்ணா பேசினார். பாத்ரூம் பற்றியோ கதவு பற்றியோ அண்ணா பேசினார். நீங்கள் பேசிக்கங்களா? நீங்கள் பேசவே கிடையாது. இதை வச்சே தெரியலையாண்ணா ஒரு பெண்ணுக்கு எது ஒரு இம்பார்ட்டனோ அதை தான் பேசுவாங்க. இது எல்லாமே நம்மளோட சேஃப்டிக்காக தான். அதை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க டிவிகேக்கு. இந்த வாட்டி நம்ம தளபதி தான் வரணும். ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிகே. 2 பேருக்கு மட்டும் தான் போட்டி. ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கோ தளபதி எங்களுக்கோ தான் போட்டி. நீங்கள் தோக்கிறது உறுதி. இதை விட வேறு எந்த இதுக்கும் பெண்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு. நம்ம டிவிகேக்கு ஓட் பண்ணி சிஎம் சாரை வர வச்சிட்டோம்னா அதுக்கான நிச்சயம் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைச்சிருங்க. அது ஒன்றே போதுங்க. பெண்கள் இந்நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. பெண்கள் வளர்ச்சி முன்னிலையில் இருந்தால் அது நம்ம நாடே முன்னிலையில் வந்த மாதிரி இருக்கும். நம்ம சிஎம் சார் வந்து நம்ம தளபதி சிஎம்மாக வந்தாருன்னா பெண்கள் பாதுகாப்பு கொடுக்குறத பார்த்து மற்ற மாநிலங்கள் வந்து அதை கடைப்பிடிப்பாங்க. நம்ம விஜய் அண்ணா வந்து சிஎம்மாக வந்தாருன்னா இந்த மாநிலத்தை பார்த்து மற்ற மாநிலம் வந்து கற்றுக்கணும். இப்போ 5000 பேருக்கு ஏன் கொடுத்துக்கிறாருன்னா இப்போ மேல் இடத்துல நமக்கு இப்போ நீங்கள் வந்து எனக்கு உத்தரவு கொடுத்தா தான் இதை நடத்த முடியும். அவன் ஒழுங்காக கொடுத்தா நாங்கள் நடத்த போகிறோம். நீ 5000 பேர் 4900 பேருக்கு கொடுத்துட்டு அப்புறம் இல்லை ஜனம் வரல கொள்ளை எதுனா ஒன்று ஆயிடுச்சு நீ சொன்னால் எப்படி? நீ கையெழுத்து போட்டால் தான் எங்களால் நடத்த முடியும். அவர் கொடுத்ததை அவர் செஞ்சுட்டார். அவள் தான் பயப்படுறாங்கப்பா. பயம் வந்துடுச்சுப்பா. எங்க ஜெயிச்சுப்பாங்கட்டு சிங்கம் உள்ள வந்துச்சு. எலி வெளியே போயிடணும். நோன்ற எலி வெளியே போயிடணும். சிங்கம் உள்ள வந்துச்சு. அவ்வளோதான். இங்கே வேற ஒன்றுமே கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லா விஷயத்திலும் கண்டிப்பா பெண்களுக்கு அவர் தலைவராக வந்தா முதலமைச்சராக வந்தா பெண்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா விஜய் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் வாக்குறுதி குத்துருக்கிறாரு. அதனால தயவுசெய்து விஜய் வந்து ரொம்ப நல்லவர், தங்கமானவர். அவர் இப்போ ஏதாச்சும் சேதராச்சா? 4000க்கு மேலே தான் வந்துக்கிறாங்க, 5000க்கு மேலே தான் வந்துக்கிறாங்களே தவிர ஒரு அடி ஒரு சண்டை ஒரு மேலே எரிசல் அதெல்லாம் வந்துச்சா? எதுவுமே வரல. நல்லா போகிற இடம் வர இடம் 4 பக்கம் பந்தாபஸ். ஆமாம், அது உண்மை தானே. அப்படியே நின்றுச்சு. ஏன்னா ஜனங்க கலைஞ்ச பிறகு தான் பஸ்ஸு வெளியே கிளம்புச்சு. ஏன்னா அவர் சொன்ன வாக்கு தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ எல்லாம் கலைஞ்ச பிறகு மெதுவாக நாங்கள் சொல்கிறோம். ஏன்னாக்கா அவர் பேர் கிடக்கூடாது. அப்புறம் உங்களை மாதிரி சேனலுங்க எதனா ஒன்று பார்த்து ட்ரோல் பண்ணி போட்டுட்டு தப்பா ட்ரோல் பண்ணி போட்டா அசிங்கம். அதனால அவர் சொன்னபடியே நாங்கள் நடந்தோம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.